வணக்கம். திருமந்திர தொடர தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். தற்பொழுது 44வது பாடல். இந்த 44வது பாடல் தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் எல்லாருமே ஒவ்வொரு குறிக்கோளை மனசுல வச்சுக்கிட்டு கடவுளை வழிபடுறாங்க. ஆனா குறிக்கோளை மனதில் வைத்துக்கொண்டு வழிபடுவர்கள் நெஞ்சில் அவன் குடியேற மாட்டான். அவன் உலக உயிர்கள் எல்லாரிடத்திலும் எவன் அன்பு செய்கிறானோ, அருள் செய்கிறானோ, எவன் கருணையுடன் இருக்கிறானோ அவனுடைய உள்ளத்துல அவனா உட்கார்ந்துக்கிடுவான் அப்படின்னு சொல்றார். அது அசுரர்களாக இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரிங்க. நீங்க ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு கடவுளை வழிபடக்கூடாது. நீங்க கடவுளை வழிபடும் போது இந்த பிறவியில உன்னை மறவாது இருக்க வேண்டும். ஒருவேளை திருப்பி இந்த பிறவியில உன்னை மறவாது இருக்க வேண்டும், மீண்டும் பிறவாது இருக்க வேண்டும். ஒருவேளை பிறந்துட்டோம்னா அப்பவும் உன்னை மறவாது இருக்க வேண்டும் அப்படின்னு தான் வழிபடணும். ஏன்னா உங்க மனசு என்ன நினைக்குதோ எல்லாத்தையுமே அவன் அறிவாங்க. மனதில் எழுகின்ற மாயனன் நாடன் நினைத்தது அறிவார் எனில் தாம் அறிகிலர் அப்படின்னு திருமூலர் சொல்றார். உங்க மனதிலே எழுந்து நிற்கக்கூடிய அந்த இறைவன், மாயக்காரனான இறைவன், கலிநடம் முடியக்கூடிய அந்த இறைவன் நீங்க நினைத்ததெல்லாம் அவன் அறிஞ்சிருவான். அதனால் நீங்க போய் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்க வேண்டியதில்லை. ஆனா அமரர்களும் அசுரர்களும் மனிதர்களும் அவர்களை அறியாமலே இதை கேட்டுதான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா முற்றும் துறந்த ஞானிகள் என்ன செய்வாங்க? உன்னை மறவாது இருக்க வேண்டும், அந்த வரத்தை கொடு. அதன் பிறகு பிறவாது இருக்க வேண்டும், உன் கூடையே இருக்கணும். ஏன்னா பிறக்கும் பொழுது பரமாத்மாவிலிருந்து ஜீவாத்மா பிரிந்து வருகிறது அல்லவா? இறைவனிடமிருந்து பிரியாத நிலைமையைத்தான் ஞானிகள் வேண்டுவார்கள். அப்படி வேண்டுவர்களுடைய உள்ளத்துல போய் அவன் விரும்பி உட்கார்ந்து கொள்வான் அப்படின்னு சொல்லி சொல்றார். விதவிதமா இறைவனை எப்படியெல்லாம் வணங்கணுங்கிறத சொல்லிட்டு வர்றாரு. நம்ம அதை சிக்கனை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் திருமூலனுடைய விருப்பம். இந்த 44வது பாடல், போற்றி என்பார் அமரர் புனிதன் தன்னடி, போற்றி என்பார் அசுரர் புனிதன் தன்னடி, போற்றி என்பார் மனிதர் புனிதன் தன்னடி, போற்றி என் அன்புள் பொழிய வைத்தானே. கடைசியில முடிக்கிறார், போற்றி என் அன்புள் பொழிய வைத்தானே. போற்றி என்பார் அமரர் புனிதன் தன்னடி, போற்றி என்பார் அசுரர் புனிதன் தன்னடி, போற்றி என்பார் மனிதர் புனிதன் தன்னடி, போற்றி என் அன்புள் பொழிய வைத்தானே. அமரர்கள் இருக்காங்களே, அவர்கள் இன்பத்தை தேடி இறைவனை வழிபடக்கூடியவர்கள். போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி பண்ணி விடுவாங்க. எப்பமெல்லாம் அவங்களுக்கு துன்பம் வருதோ, எப்பமெல்லாம் அசுரர்களால அந்த தேவலோகம் கைப்பற்றப்படுதோ, அப்பம் போய் இறைவன்கிட்ட போய் சரணடைந்து எங்களை காப்பாற்று, தேவலோகத்தை காப்பாற்றி எங்களுக்கு கொடு, இன்பத்தை வழங்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அவங்க நினைக்கக்கூடியது இன்பத்தை வேண்டி நினைக்கிறாங்க. ஓடி வந்தெல்லாம் ஒருங்கிய தேவர்கள் வாடி நிதமும் வருத்தத்து தான் சென்று நாடி இறைவா நம என்று கும்பிட ஈடில் புகழோன் அஞ்சல் என்றானே அப்படின்னு இன்னொரு திருமந்திரத்துல சொல்றாரு இல்லையா? அவங்க எப்பமெல்லாம் துன்பம் வருதோ அப்பமெல்லாம் ஓடி வந்து இறைவன்கிட்ட விழுவாங்க. அவங்க தேவாமிர்தம் வேண்டிய அமரர்கள் இந்த திருப்பார் கடலை கடைஞ்சாங்க. முதல்ல ஆழகால விஷம் வந்தது, அது துரத்துது. அப்ப ஆழகால விஷத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக வேண்டி இறைவன்கிட்ட போய் சரணடைஞ்சாங்க. இறைவா இறைவான்னு சொல்லி சொன்னாங்க. அதைத்தான் இங்க சொல்றாரு. அவங்க துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று இன்பம் பெற வேண்டி இறைவனை போற்றி போற்றி என்று சொல்வார்கள். யாரு? அமரர்கள். போற்றி என்பார் அசுரர் புனிதன் தன்னடி. இந்த அசுரர்கள் இருக்காங்களே, விதவிதமான செல்வங்களையும் வளங்களையும் சாகா வரங்களையும் பெறுவதற்காக இறைவனை வேண்டி வேண்டி வழங்குவாங்க. அந்தகாசுரன், ஜலந்திராசுரன், இப்படி எத்தனையோ அசுரர்களை பார்த்திருக்கிறோம். எல்லாருமே இறைவனை வேண்டி
ஏதேனும் ஒரு பொருளுக்காக வேண்டி சாகா வர வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி கமலகாட்சன், தாரகாட்சன், வித்துன்மாலி என்ற 3 பேரு பொன்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்பு கோட்டைங்கிற 3 கோட்டையை வேண்டி தவம் செஞ்சு பெற்றார்கள். அதே மாதிரி அந்தகாசுரன் தாய்க்கு நிகரான ஒருத்தியுடன் காமம் செய்யும் பொழுதுதான் எனக்கு மரணம் வர வேண்டும்னு அவன் கேட்டான். ஜலந்தராசுரன் கற்பில் சிறந்த என் மனைவியான பிருன்னை வேறு ஒரு ஆடவரிடம் அன்பு செய்ய முற்படும் பொழுதுதான் எனக்கு மரணம் வர வேண்டும் என்று கேட்டான். இதெல்லாம் எதற்கு? சாகாத வர வேண்டும் என்று அழிக்க முடியாதுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு ஆல்டர்னேட்டா கேட்டாங்க. அப்போ அசுரர்கள் பொன்னையும் பொருளையும் சாகா வரத்தையும் வேண்டிதான் இறைவனை போற்றின்னு சொன்னாங்க. அதுல ஒரு குறிக்கோள் இருந்தது. அமரர்கள் என்று வழங்கப்படக்கூடிய தேவர்கள் அசுரர்களிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் நிலையான இன்பத்தை வேண்டியும் இறைவனை போற்றி போற்றி என்று வணங்கினாங்க. மனிதர்கள் இருக்காங்களே, மனிதர்கள் அறம் செய்ய விரும்பு, தர்ம வழியில் என்னை நடத்து என்று வழிபாட்டு செய்ய வேண்டும். அதைத்தாங்க சொல்றாரு, போற்றி என்பார் மனிதர் புனிதன் தன்னடி. மனிதர்கள் இருக்கிறீங்களே, நீங்களும் பொன்னை கொடு, பொருளை கொடு, செல்வத்தை கொடு, 16 வகையான செல்வத்தை கொடு என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் உங்கள் மனது நினைப்பதை எல்லாம் அவன் அறிந்து கொள்வான். அதனால் நீங்க என்ன கேட்க வேண்டும்? அறம் செய்ய விரும்பு, அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது என். இந்த இல்வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டுள்ள நாம் தர்ம வழியில் நின்று அந்த இல்வாழ்க்கையை நடத்தி சென்று இறைவனை சேர முடியும், சேரலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அதான் திருவள்ளுவர் சொல்றாரு. அப்போ வாழ வேண்டிய முறைப்படி வாழணும். வாழ வேண்டிய முறைப்படி வாழ்வது என்றால் என்ன? இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு எல்லா உயிரினங்களுக்கும் பகுத்து கொடுக்க வேண்டும். பிறர் பசியோடு இருக்கும் பொழுது நீங்கள் உண்ணக்கூடாது. அனைத்து விதமான உயிர்களிடத்தும் அன்பு செய்ய வேண்டும். நால்கால் ஜீவன்களிடத்தில் அன்பு செய்ய வேண்டும். பறவைகளிடத்து அன்பு செய்ய வேண்டும். பறவைகளுக்கு அன்னமிட வேண்டும், தண்ணீர் வைக்க வேண்டும். நாற்கால் ஜீவன்களுக்கு தண்ணீர் வைக்க வேண்டும், அதில் உணவு கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் தர்ம நிலையில் நீங்க வாழ வேண்டும். நீங்கள் எதையும் இறைவனிடம் கேட்க வேண்டியதில்லை. போற்றி என்பார் மனிதர் புனிதன் தன்னடி. இப்படியெல்லாம் நான் தர்ம நெறியில் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டு வணங்குங்கள். அப்படியெல்லாம் வணங்கினால் போற்றி என் அன்புள் பொலிய வைத்தானே. திருமூலர் அப்படியெல்லாம் அன்பு கொண்டும் அருள் கொண்டும் இருந்ததுனால அன்பே சிவமாய் அவனுடைய உள்ளத்தில் சிவன் அமர்ந்திருந்தார். அப்போ நீங்களும் இந்த மாதிரி போற்றி செய்தால் அன்பே சிவமாய் உங்கள் உள்ளத்தில் அமர்ந்திருப்பார் என்று திருமூலர் சொல்லுகிறார். திருமூலர் தென் திசைக்கு வந்தார். நாதன் என்ற சிறப்பு பெயரை பெற்று ஞானங்களை எல்லாம் சாட்சாத் இறைவனிடமே பெற்றுவிட்டு பொதிய மலைக்கு சென்று அகஸ்திய முனிவரை காண வேண்டும் என்றுதான் வந்தாரு. வார வழியில திருவாவடுதுறைக்கு பக்கத்துல சாத்தனூர்ல இந்த மாடுகள்லாம் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தது. அதை தாங்க முடியவில்லை. மாடுகள் துன்பப்படுவதை கூட காண முடியாமல் அந்த மாட்டை மேய்க்கக்கூடிய மூலன் இறந்து கிடந்ததை பார்த்து அவனுடைய உடலில் புகுந்தார் அந்த சுந்தரநாதன் என்ற திருமூலர். அதிலிருந்துதான் திருமூலர் என்று ஆனார். அப்ப மாடுகள் துன்பப்படுவதை கூட காண சகிக்க முடியாதவர் ஆறுயிர்க்கெல்லாம் அன்பு செய்தால் இறைவன் சேர்வான் என்பதுதான் இந்த பாடலினுடைய பொருள். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே எந்த நினது அருட்புகளை ஏம்பிவிட வேண்டும், செப்பாதே மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும் அப்படின்னு வள்ளலார் இதைத்தான் கேட்கிறாரு. ஆறுயிர்க்கெல்லாம் நாம் அன்பு செயல் வேண்டும். உலகத்துல பிறந்த ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரை அனைத்து விதமான உயிர்களுக்கும் நீ அன்பு செய்ய வேண்டும், கருணை செய்ய வேண்டும். அப்படி செய்து கொண்டிருந்தால் போற்றி என் அன்புள் பொலிய வைத்தானே என்று திருமூலரனுடைய நெஞ்சத்திற்குள் புகுந்து திருமந்திரம் சொல்ல வைத்ததைப் போல உங்களுடைய நெஞ்சத்துக்குள்ளும் அந்த இறைவன் புகுந்து கொள்வான். அவ்வாறு இல்லாமல் இன்பத்தை வேண்டியும் பொருளை வேண்டியும் பொன்னை வேண்டியும் இறைவனை வழிபாடு செய்வது ஏற்கத்தக்கதல்ல. ஏனென்றால் இந்த பிறவியை உன்னை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும். அதனால் இறைவனை நீ போற்றி செய்தால் மட்டுமே போதுமானது. ஆறுகளுக்கெல்லாம் அன்பு செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி இறைவனை நீ எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் போற்றி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த 44வது பாடல். போற்றி என்பார் அமரர் புனிதன் தன்னடி, போற்றி என்பார் அசுரர் புனிதன் தன்னடி,
போற்றி என்பார் மனிதர் புனிதன் தன்னடி போற்றி என் அன்புள் பொலிய வைத்தானே. அதனால இறைவனை மறவாதிருக்க வேண்டும் என்று இறைவனை போற்றி செய்து வணங்குங்கள். மீண்டும் பிறவாதிருக்க வேண்டும் என்று இறைவனை போற்றி செய்து வணங்குங்கள். நீங்கள் போற்றி செய்ய செய்ய நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று திருமூலர் சொல்லியவாறு உங்களுடைய உள்ளத்தில் வந்து அவன் அமர்ந்து கொள்வான். அது எல்லோருக்குமே சாத்தியம் என்று சொல்லி மற்றும் ஒரு திருமந்திர பாடலை எடுத்துக்கொண்டு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.